ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நிறுவனத்திற்கும் ஆன்மீக அன்பர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் முதற்கண்ணின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ ஜோதிடம் ஏன் பார்க்க வேண்டும்? ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஜாதகம் பார்த்தாங்களா? நாங்க ஏன் பார்க்கணும்? ஒருத்தவங்க அங்கங்க ஆபீஸ் போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஜோதிடரை போய் பார்க்கணும்? முதல்ல நான் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? ஜாதகம் பார்த்தா எனக்கு என்ன நன்மை அப்படின்றத நிறைய பேர் கேள்வியா கேக்குறாங்க. இதற்கான பதிலை இன்னைக்கு நம்ம பேசலாம். தன்னை அறிதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? தன்னை அறிதல்னா நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் தன்னை அறிதல். இப்போ சிவவாக்கியர் என்ன சொல்றாருன்னா, என்னுள் இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன நானே அர்ச்சிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் யாரு அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சாதான் ஒரு சிங்கத்து கூட போட்டி போட முடியுமா? இல்ல ஒரு பூனையை மட்டும்தான் அடிக்க முடியுமா? இல்ல ஒரு மாட்டை மட்டும்தான் விரட்ட முடியுமா? என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலம் வீனம் என்ன அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? அப்போ தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு விஷயமே ஜோதிடம் அப்படின்ற ஒரு பாதையில பயணிச்சு தன்னுடைய ஜாதகத்தை பார்க்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் தன்னை அறிதல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்ப ஜாதகம் பார்க்க போயிட்டு என்னுடைய கேள்வி என்னவா இருக்கும்? எல்லாருமே என்ன கேட்பாங்க? நான் எப்ப வீடு கட்டுவேன், நான் எப்ப வண்டி வாங்குவேன், எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும், எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு எப்ப நடக்கும் அப்படின்றத ஒரு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஜாதகமே பார்க்க போறோம். இந்த ஜாதகத்துல எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. ஆனா எனக்கு அஷ்டமாதிபதியோடைய தசையோ புத்தியோ போய்கிட்டு இருக்கு. ஆனா வீட்டை கட்டிடணும்டா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை எனக்கு வந்துருச்சு. ஒரு ஜோதிடரை போய் பாக்குறீங்க. பார்க்கக்குள்ள என் தம்பி ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, இதுக்கான விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருங்க, இந்த தை மாசத்துக்கு மேல நீங்க அடிப்படை போட்டுக்கோங்க, பூமி பூஜை போட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு வழி நடத்துதல் ஒண்ணு பண்றோம். இந்த 6 மாச கேப் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த அஷ்டமாதிபதி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில கண்டங்களையும் அவமானங்களையும் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த வீட்டை கட்ட ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம அறிவுறுத்துறோம். சரி, கல்யாணம் பண்ண போறோம். ஒரு குழந்தைக்கு 7ஆம் அதிபதி திசையே வரல, ஒரு தேவையில்லாத தசையும் அதே புத்தியும் நடக்குது. சேம் தசை அதே புத்தி, சனி தசை சனி புத்தின்னு வச்சுக்கோமே. இதுல சனியுடைய அந்தர காலமே போகக்கூடிய ஒரு 6 மாசம் 7 மாசத்துல நீங்க போய் திருமணம் முடிக்கிறதுக்கு நாள் குறிக்கிறதுக்கோ இல்ல இந்த மாதிரி திருமணம் பண்ண போறோம் அப்படின்னு போய் பேச போறீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட. அவங்க என்ன சொல்லுவாங்க? மா பொறுத்ததே பொறுத்துட்டீங்க, இன்னும் ஒரு 3 மாசம் பொறுத்துக்கோங்க, ஒரு 4 மாசம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த காலம் தாழ்த்தப்படக்குள்ள உங்களுடைய இந்த திருமணம் சார்ந்து நீங்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் அவங்களால தள்ளி வைக்க முடியும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். சரிங்க, நான் ஒரு புது வீடு வாங்க போறேன். வீடா வாங்கலாமா இல்ல மண்ணு வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா நமக்கு? 4ஆம் இடத்துல சனியோ 4ஆம் அதிபதி சனியோடயே இருக்கக்குள்ள நீங்க எப்படி ஒரு புது வீடை வாங்கிட முடியும்? புது வீடு கட்டவே முடியாது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஏற்கனவே யாரோ உபயோகித்த ஒரு பொருள் வீடாகவோ வண்டியாகவோ தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க போயிட்டு மண்ணு வாங்கி பூமி பூஜை போட்டு அளவெல்லாம் அளந்து வீடு கட்டி அதால வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஜாதகங்களை அநேக ஜாதகங்கள் எங்க கிட்ட வந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ இத மாதிரி நமக்கு எப்போ எதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்த ஒரு ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் உங்களால தெரிஞ்சுக்கவே முடியும். ஏங்க, என்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கு, நான் வெளியில வரல, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க. லக்னம் சுத்தமா அடிபட்டு போயிருக்கும். மேஷமோ விருச்சிகமோ லக்னமாகி கடகத்துல செவ்வாய் உட்கார்ந்துருந்தா உங்களுடைய பொட்டன்சியல் உங்ககிட்டே தாங்க இருக்கும், வெளியிலேயே வராது. இத உங்களுக்கு யார் சொல்லுவா? ஒரு ஜோதிடரால மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கு உங்க ஜாதகத்தை கையில வச்சு பார்க்கணும் அப்படின்றத முதல்ல எடுத்துக்கோ. சரி, 5ஆம் அதிபதி 12ல ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 18 வயசு 19 வயசு பிள்ளை காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோமே. அந்த குழந்தைக்கு மன ரீதியான சில கிளர்ச்சியின் மூலியமா ஒருத்தவங்க மேல காதல் வருதுன்னு வச்சுக்கோ. இந்த புள்ள காதல்ல அடிபடும் அப்படின்றத ஒரு ஜோதிடரால ரொம்ப ஈஸியா எடுத்துட முடியும். இந்த காதலால 12ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில தேவையில்லாத சிறைச்சாலை வரைக்கும் போகக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க எதை வச்சு எடுத்துட முடியும்?
கண்டிப்பா ஜாதகம் பார்த்தாதான் தெரியும். இப்போ இந்த வருடம் 2026, இந்த 2026ல பிறக்கக்கூடிய ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நைட்டு ஒரு விரும்பத்தகாத நிகழ்வால பல பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஜாதகங்களை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நாங்க பார்த்தோம். இந்த ஜாதகத்தை முன்னாடியே கொஞ்சம் பார்த்து இருக்கிறோம் அப்படின்னா சில தேவையில்லாத விஷயங்களை நிராகரிச்சு இருக்க முடியும். அதுக்கு அந்த ஜாதகம் இடம் கொடுக்கல, அந்த பெத்தவங்களும் இடம் கொடுக்கல, கொஞ்சம் போய் யாருக்கே ஒருத்தவங்க கிட்ட காமிச்சிருக்கலாம், தேவையில்லாத தசாபுத்தி போய்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிறைய சின்ன பிள்ளைங்க ஜாதகம் பார்க்க வராங்க இல்லைங்களா? இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நான் இவரே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. 5ஆம் அதிபதி 8ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணுமா, தயவு செஞ்சு வேணாம், வீட்டுல கொடுக்குற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். இதுக்கு நிச்சயமா நீங்க ஜாதகம் பார்க்கணும். சரி, 5ஆம் அதிபதி 7ல அந்த குழந்தைக்கு காதல் திருமணம் தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. இப்போ அவங்க அம்மா அங்க 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 போய் மாப்பிள்ள பாத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஜாதகம் வரக்குள்ள சொல்றோமா, இந்த பிள்ளைய கேளுங்க, உங்களுக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த குழந்தைக்கு மாப்பிள்ள பாருங்க அப்படின்னு சொல்றோம். நிச்சயதார்த்த அன்னைக்கு அந்த பிள்ளை போயிடுச்சு வெளியில, காதலிச்ச ஒரு பையன் கூடவே. அப்ப இத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஜாதகத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் கிடையாது, நமக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் அருளக்கூடிய குலதெய்வம் முதல்ல நமக்கு சப்போர்ட்டா இருக்கான்றத எதை வச்சு தெரிஞ்சுப்பீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய ஜாதகத்தை நிச்சயமா நம்ம பார்க்கணும் அப்படின்றத எடுத்துக்கணும். ராகு திசையில செவ்வாய் புத்தி இல்ல ராகு செவ்வாய் சாரம் வாங்கி தசை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கூப்பிட்டு சொல்லுவோம், தம்பி வண்டி கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாதீங்க, வண்டியில போகாதீங்க, கொஞ்சம் சேஃப்டியா போங்க அப்படின்றத எதன் வழியா நாங்க உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா ஜாதகத்தின் மூலயமா தான் சொல்ல முடியும். அப்ப கண்டிப்பா ஜாதகம் பார்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா பாருங்க, எங்க வேணாலும் பாருங்க, உங்களுடைய கேள்வியை நியாயமா வையுங்க ஒரு ஜோதிடர்கிட்ட. இப்ப என்ன தசாபுத்தி போய்கிட்டு இருக்கு, நல்ல தசையா, இது எங்களுக்கு என்னத்தை கொடுக்கும் என்னத்தை தடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வழி ஜாதகம் பாக்குறது மட்டும்தான். இது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தந்தையின் வளர்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த குடும்பத்தின் வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இத கண்டிப்பா ஜாதகத்தை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பொம்பளை பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுது, அந்த ஏஜ் அட்டன் பண்ற நேரத்தை வச்சு அந்த வம்சத்தின் தழைப்பு எந்த தூரம் போகும் அப்படின்றதையும் கண்டிப்பா ஜாதகம் பார்த்தாதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு குழந்தைய அனுப்புறோங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்ல அந்த பிள்ளை ஜெயிக்குமா? அந்த போட்டி தேர்வுல அந்த குழந்தை ஜெயிக்குமா? ஒரு நீட் எழுதுது ஜெயிக்குமா அப்படின்னா 6-10 கனெக்டிவிட்டி இருந்தா ஜெயிக்கும், 6ஆம் இடம் ரொம்ப நல்லா இருந்தா ஜெயிக்கும். இதை எதை வச்சு உங்களுக்கு நாங்க சொல்ல முடியும்? உங்களுடைய ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்றத எடுத்துக்கலாம். சரி, இது மட்டும் கிடையாது. ஒரு போலீஸ் ட்ரைனிங்க்கு போகுது ஒரு குழந்தை, அந்த குழந்தை முன்னாடி ஒரு 4 ஆப்ஷன் வைக்கிறீங்க, என்ன வேலைக்கு போலாம் அப்படின்றத நீங்க எடுத்துக்கிறீங்க. 10ல சனி உட்கார்ந்துகிட்டு இருக்கு, தொழில் செய்யலாமான்னு வரீங்க, தொழில்ல நீங்க முதலாளியா உட்கார முடியுமா? 6ல சனி இருக்கு, நீங்க போய் முதலாளியா சேர்ல உட்கார முடியுமா? அப்ப தொழிலா பணியா அப்படின்றத நீங்க பார்க்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கர்மப்பதிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கர்மப்பதிவுல சனியோடைய கர்மப்பதிவுல நிக்கக்குள்ள நிச்சயமா அவன் கை நீட்டி ஒருத்தவங்க கிட்ட சம்பளமா தான் காசு வாங்க முடியும். சேர்ல உட்கார்ந்து அவனால வவுச்சர்ல சைன் போட முடியாது. சரி, எனக்கு எல்லா திறமையும் இருக்கு, நான் போய் சேர்ல உட்கார்ந்துட்டேன், சைன் போட போறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒரே ஒரு கூலி தொழிலாளி கூட உங்களுக்கு ஃபேவரா இருக்க மாட்டான், சனியோட சம்பந்தப்படக்குள்ள. அப்போ இந்த எது நமக்கு சரியா இருக்கு, நம்ம யாரு, நமக்கு எது தேவைப்படுது? ஒண்ணுமே இல்லைங்க, நல்ல பால் 2 லிட்டர் வச்சிருக்கீங்க, ஒரு கெஸ்ட் வந்துடுறாங்க, கூட ஒரு 5 பேர் வந்துடுறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தி மேனேஜ் பண்ணிடுவோம் இல்லைங்களா? ஒரு பாலை பெருக்கிறதுக்கு தண்ணி தான் தேவை. அந்த வினிகரை ஊத்தினா என்ன ஆகும்? பால் திரிஞ்சு போயிடும். அப்போ நான் பாலா தண்ணியா வினிகரா நான் எதோட கலக்கணும்ன்ற சூட்சமும் ஜாதகத்துலதான் இருக்கு. சரி, ஒரு இட்லி மாவு அரைச்சு வச்சிருவோம், இல்ல ஒரு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம். அந்த சப்பாத்தி மாவுல என்ன பண்ணுவீங்க? நல்ல சப்பாத்தி போடலாம், கொஞ்சம் ஹார்டா பிசைஞ்சா பூரி போட்டுக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். சப்பாத்தி மாவை எடுத்துட்டு போய் வச்சுட்டு எனக்கு நைஸா ஒரு ரோஸ்ட் போட்டு கொடுங்கன்னு சொல்லி பாருங்களா, வந்துருமா? அப்போ சப்பாத்தி மாவா இட்லி மாவா அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய ஜாதகத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில
வரக்கூடிய வளமும் நலமும் உங்களை சார்ந்ததுதானா? குலதெய்வ தோஷம் இருக்கா? சாபம் இருக்கா? இல்ல ஏதோ ஒரு கோவில், ஏங்க குருவும் மாந்தியும் சேர்ந்து இருந்தது, குரு காலில் மாந்தி நின்னுதுன்னா உங்க வம்சத்துல கோவில்ல இருந்து ஒரு பொருள் உங்க வீட்டால ஆளப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதை எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சுக்கிரன் மாந்தி ஸ்டார்ல நிக்குது அப்படின்னா உங்க குடும்பத்துல 12 வயசுல இருந்து 13 வயசுக்குள்ள ஒரு பெண் குழந்தை வதஞ்சி இறந்திருக்குன்னு அர்த்தம். அந்த குடும்பத்துல பிறக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களும், அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வர பொம்பளை பிள்ளைங்களும் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான லைஃப லீட் பண்ணவே முடியாது. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான வலி வேதனைகள் என்ன, நான் எங்க இருக்கேன், எனக்கு என்ன தேவை அப்படின்ற பலதரப்பட்ட கேள்விக்கான விடை உங்களுடைய ஜாதகத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இத ஏதாச்சும் ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் உங்களால இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும். முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் மேஷம், ஆடு. இப்ப எப்படி இருப்பீங்க? கடகட கடகடன்னு ஒரு விஷயத்து மேல போய் நின்னுகிட்டு வீரம் இருக்கிற அளவுக்கு வீரியம் இருக்காது. வேகமா போய் ஒரு இடத்துல நின்னுறது, ஹை ஸ்பீச், ரொம்ப ஃபோர்ஸா பேசக்கூடியது. போய் நின்னுட்டுதான் நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்ற ஒரு தெளிவே உங்களுக்கு இருக்கும். ஒரு கடகராசி ஒரு ஒரு தீயவன், ஒரு கெட்டவன் கூட உங்களை ஈஸியா பேசி உங்ககிட்ட இருந்து ஒரு காரியத்தை சாதிச்சுக்க முடியும். ஒரு மீன ராசி போ பாவம் அப்படின்னு சொல்லிட முடியும். ஒரு தனுசு லக்னம், தனுசு ராசி என்ன பண்ணுவான், நான் யாரு தெரியுமா, நான் என்ன பரம்பரை தெரியுமா அப்படின்னு ஷோல்டரை 10 தடவை தூக்கி விட்டு பேசுவாங்க. அப்ப நீங்க யாரு, நீங்க என்னத்தை சேர்த்துக்கணும், எதை குறைக்கணும் அப்படின்ற சூட்சமம் அனைத்துமே இந்த ஜாதகத்திற்குள்ள இருக்கு. அத ஜோதிடவியல் தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுக்குது. அதனால நிச்சயமா ஜாதகம் பார்க்கணும். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு நன்றி.